ஓம் நம சிவாய். சிவதொண்டன் முகநூல் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சிவதொண்டன். உறவுகள் எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கிறேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று எனது முகநூலிலே ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 290வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்ல ஒரு குரலோடு சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் இன்றைய குரல் நல்ல ஒரு குரலாக அமைய இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது குத்தேள் உலகு. கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது குத்தேள் உலகு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் மிகவும் சிறப்பாக இன்றைய குரல் அமைந்திருக்கின்றது. அதிலே நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், களவு செய்து வாழ்பவர்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வை தவறி போகும். களவு செய்து வாழ்பவர்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் தவறி போகும். களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவருலகமும் வாய்க்க தவறாது. அழகான ஒரு உரையாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் களவு செய்து பிறருடைய உழைப்பிலே வாழலாம், மற்றவருடைய சொத்தை அபகரித்து வாழ உயிர்மென்னியர் அல்லாதவர்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுக்குள் இருக்கிற உயிரை எங்களோடு வாழ்வதற்கு அச்சப்படும், தவறி போய்விடுமா என்பதாக அமைந்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் களவு செய்யாமல் ஒரு அறத்துக்குள்ளே நேர்மையானவர்களாக உயிர்மென்னியர்களாக உழைத்து வாழ்வோமாக இருந்தால் அந்த மேலுலகம் என்று சொல்லப்படுகின்ற தேவருலகமும் இறைவனடியும் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக, அது எங்களுக்கு தவறாது என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர்களும் அழகான உரையை தந்திருக்கின்றார்கள். கள்ளார்க்கு, அதாவது கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது குத்தேள் உலகு என்ற குரலுக்காக, களவாடுபவர்களுக்கு உயிர் வாழ்வதை கூட தவறி போகும். களவாடுபவர்களுக்கு உயிர் வாழ்வதை கூட தவறி போகும். களவை நினைத்தும் பார்க்காதவர்களுக்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது. அழகான ஒரு உரையாக அமைந்திருக்கின்றது. களவெடுத்து வாழ்பவருக்கு வாழ்வதே கூட தவறி போகுமா? களவை நினைத்தும் பார்க்காதவர்களுக்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது. நாங்கள் களவெடுத்து அறத்துக்குள்ளே வாழாமல் ஒரு தவறான பாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றொரு உழைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு அந்த உயிர் வாழ்கின்ற வாழ்க்கை கூட தவறி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்றால் நாங்கள் நேர்மையற்றவர்களாக வாழ்கின்ற பொழுது எங்களுடைய ஆயுள் காலம், எங்களுடைய வாழ்க்கை தவறி போகும். ஆனால் களவை கூட நினைத்து பார்க்காமல் அறவழியிலே நேர்மையானவர்களாக நல்ல வழியிலே உழைத்து வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக மேலுலகம் என்று சொல்லப்படுகின்ற புகழுலகம் என்று சொல்லப்படுகின்ற தேவருலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைவனுடைய அடியிலே எங்களுடைய வாழ்க்கை கிடைப்பது தவறவே தவறாது என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது குத்தேள் உலகு என்ற குரலுக்காக சாலமன் பார்க்கின்ற உரையை பார்க்கின்ற பொழுது குரலை போன்றுதான் அவருடைய உரை அமைந்திருக்கிறது. மிகவும் சுருக்கமாக அமைந்திருக்கிறது, தெளிவாகவும் அமைந்திருக்கின்றது. அதை பார்ப்போமாக இருந்தால், திருடுபவரை அவரது உயிரும் வெறுக்கும், திருடாதவரையோ தேவருலகம் வெறுக்கவே வெறுக்காது. திருடுபவரை அவரது உயிரும் வெறுக்கும், திருடாதவரையோ தேவருலகம் வெறுக்காது என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய சமுதாயத்தில் கூட, எங்களுடைய குடும்பங்களில் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேர்வழியில் வாழாதவர்களை, தவறான வழியில் வாழ்பவர்களை, திருடி வாழ்பவர்களை ஒரு 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 நல்லொரு காரியங்கள் நடக்கின்ற பொழுதும் கெட்ட காரியம் நடக்கின்ற பொழுதும் அவர்களை அந்த இடத்திலே அழைக்க மாட்டார்கள். அவரையெல்லாம் கூப்பிட வேண்டாம், அவர் ஒரு கூடாத ஒரு மனிதர், நல்ல மனிதர் அல்ல, அவருடைய வாழ்க்கை பிழையான வாழ்க்கை என்று அவளை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். நல்லவராக இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வீடுகளிலும் சரி, எங்களுடைய சமுதாயத்திலும் சரி, நல்லொரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது முதலாக அவரைத்தான் அழைப்பார்கள். நல்ல மனிதர், நேர்மையானவர், ஒழுக்கமானவர் என்று சொல்லி அழைத்து கொள்வார்கள். அவ்வாறு இருக்க இந்த மேலுலகம் என்று சொல்லப்படுகின்ற தேவருலகம் எப்படி நாங்கள் கெட்டவராக வாழ்கின்ற போது எங்களை அழைத்துக் கொள்ளும்? உண்மையிலேயே எங்களை அழைத்துக் கொள்ளாது. எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு கேள்விக்குறியாக அமையும். ஆனால் நல்லவராக வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பானவர்களாக வாழ முடியும். அதைத்தான் இந்த குரல் சொல்லியிருக்கின்றது. களவெடுத்து வாழ்வோமாக இருந்தால் எங்களோடு இருக்கின்ற உயிரும் கூட எங்களை வெறுத்து கொள்ளும் என்பதாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் நேர்மையானவர்களாக வாழ்வோமாக இருந்தால் தேவருலகம் என்று சொல்லப்படுகின்ற மேலுலகம் இறைவனுடைய அடியை நாங்கள் இலகுவாக அடைந்து கொள்ள முடியும். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. நேர்மையாக வாழ வேண்டும் என்பதை இந்த குரல் அழகாக வலியுறுத்தி இருக்கின்றது. கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது குத்தேள் உலகு. களவெடுத்து வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்கு எல்லாம் தோற்றுத்தான் போகும். எங்களுடைய உயிரும் கூட எங்களை விட்டு பிரிந்துவிடும். நேர்மையானவராக வாழ்வோமாக இருந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்குரிய மதிப்பும் எங்களுக்குரிய நேர்மையும் எங்களை வழிநடத்தி செல்லும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்களும் எங்களுக்குள் இந்த குரலை உள்வாங்கி
எங்களுக்குள்ளே இருக்கின்ற சில குறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்து நல்லவர்களாக, நல்ல பிரஜைகளாக, அடுத்த சந்ததிக்கு நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அடுத்த சந்ததியை நாங்கள் வழிகாட்டக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கை பாதையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த பொருளை சந்திக்கலாம்.